எபிரேயர் 15:14 உதிரங்கனியாகிய ஸ்தோத்திர பலியை எனக்கு செலுத்துங்கள். வசந்த வாசிய. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்போ உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம். நம்ம இன்றைக்கி ஸ்தோத்திர பலி சொல்கிறோம். இன்றைக்கி கொண்டாட்டம். இன்றைக்கி என்னென்னா இயேசுவை கொண்டாடுங்கள் அப்படின்னு சென்னையில் கொண்டாட்ட மையம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சர்ச்சை மோகன் கட்டிகிட்டு இருக்கிறார். அதில் எனக்குரிய 40,000 பேர் 50,000 பேர் கூடுறாங்க. கூடி அவங்க தேவனை துதிக்கிறாங்க. அதெல்லாம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துகிறாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் மற்ற கனி ஆண்டவர் கொடுக்காட்டியும் கூட உதடுகளின் கனி சொல்லுங்கள். இந்த உதடுகளின் கனி இதை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த எந்த தயக்கமும் படக்கூடாது. இது செலவில்லாத ஒரு கனி. இதுக்கு போய் நீ கடையில் போய் நிற்க வேண்டாம், இல்லை நீங்கள் போய் அங்கே பயிரிட வேண்டாம், தோட்டத்துக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிற இடத்துல உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அந்த கனி வந்துடும். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், துதி மையத்தை வச்சுருக்கோம். துதி மையத்தினால ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறோம். அதில் எத்தனை பேர் நீங்கள் துதிக்கிறீங்க? நான் ஸ்தோத்திர துதி மையத்தில் நான் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு யாராக இருக்கீங்களா? ஆரம்பத்தில் இப்போ செல்வராஜ் பிரதரு, எஸ்தர் மகன் எபி இவங்கெல்லாம் இந்த பொறுப்பாக போட்டிருந்தோம் இந்த துதி மையத்துக்கு. அப்போ துதி மையத்தில் அவங்க 2 பேர் இருந்தாங்க. ஆரம்ப நாட்களில் அப்படின்னா அந்த துதி மையத்தை கட்டவே இல்லை. இப்போ தான் எல்லாம் கட்டி நின்றுருக்கோம். அந்த துதி மையத்தில் அவங்க ஸ்தோத்திர பலி சொல்லும்போது துதித்த மக்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. நீங்கள் எப்பயுமே அந்த ஸ்தோத்திரம் பண்ண தயங்கவே கூடாது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு செலுத்தணும். காலையினாலும் சொல்லலாம், மாலையினாலும் சரி, எந்த நேரமும் சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் நம்ம இங்கே கூடி வர்றதுக்கு வாயை திறந்து எப்பயுமே ஆண்டவரை ஸ்தோத்திர பலி சொல்கிறோம். அப்போ நிறைய கனி இருக்குது. ஆவியின் கனி இருக்குது, உதடு கனி இருக்குது, கற்பத்தின் கனி இருக்குது, இல்லை நிறைய கனி இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம செய்கிறது உதடுகளின் கனியை சொல்கிறோம். உதடு கனி, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ ஆண்டவர் உங்களை என்னை ஏற்படுத்துறதுக்கு முதல் காரணம், முக்கிய காரணம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுற மக்களை தேவன் நம்ம சபையில் எழுப்பணும், நம்ம குடும்பத்தில் எழுப்பணும். அந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல நிறைய கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ண தேவனுடைய கிருபை பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறது இருளெல்லாம் வெளிச்சமாக மாறும். ஸ்தோத்திரம் பண்ண தாழ்வில் இருந்த உங்களை கத்த உயர்த்துவார். அல்லேலூயா. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. அதை நான் பாட்டு போடுறோம். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. அந்த பாட்டெல்லாம் நம்ம ஆரம்ப காலங்களில் பாடுவோம். இப்போ 1000 ஸ்தோத்திரம் இல்லை, எத்தனையோ லட்சம் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த ஸ்தோத்திர பலி சொல்கிறத மறந்துடவே கூடாது. உதடின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எனக்கு செலுத்துங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆவின் கனி. ஆவின் கனியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்தணும். ஆவின் கனி எங்கே இருக்குது? வேதத்தில் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்லுங்கள் ஆவின் கனி. சொல்லுங்கள் ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அல்லேலூயா. அப்போ இது ஆவின் கனி. இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த ஆவின் கனி வேதம் என்ன சொல்கிறது? நல்ல கனி கொண்டாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டு சொல்கிறார்.
அப்போ நல்ல கனி கொடுக்குற மரமாக நான் இருக்கணும், நல்ல கனி கொடுக்குற மரமாக நீங்கள் நானும் இருக்கணும். அப்போ நல்ல கனி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொத்துறாரு, எரு போடுறாரு, தண்ணீர் பாய்ச்சுறாரு, உரம் வைக்கிறாரு, வேலி அடைக்கிறாரு. இப்போ 4-5 காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த ஆவின் கனியில் இன்றைக்கி நான் எதில் குறைவாக இருக்கிறனோ அந்த கனியை ஆண்டவர் நமக்கு தரணும். அல்லேலூயா. ஆமாம், ஆவின் கனியோ, அந்த ஆவின் கனி நமக்கு இருக்குதா? அதில் எந்த கனி நம்மகிட்ட இல்லை, அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஆவின் கனி எனக்கு வேணும் ஆண்டவரே, ஆவின் கனியில் நான் வளரணும் ஆண்டவரே, ஆவின் கனி கொடுக்குற மகளாக மாறணும் ஆண்டவரே. அப்போ என்ன சபையில் சொல்கிறோம்? வேதம் சொன்னால், கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இந்த ஓராண்டும் காத்திருப்பேன், கனி தர மாட்டாயோ அத்திமரமே. உங்களுக்கு இந்த கதை தெரியும். ஆண்டவர் தேடி வர்றாரு கனி. அப்போ கனி கொடுக்கல, அந்த மரத்தை வெட்டிடலாங்கிறாரு. அப்போ தோட்டக்காரன் என்ன சொல்கிறான்? இல்லை ஆண்டவரே, வெட்ட வேண்டாம், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம், கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி போடுவோம் அப்படின்னு. அப்போ நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஆவின் கனி என் வாழ்க்கையில் இல்லை சுவாமி. அப்போ நம்ம ஆவிக்குரிய மகளாக மாறணும். அப்போ ஆவின் வரங்கள் இருக்குது, ஆனால் ஆவின் கனிகள் மட்டும் இல்லை. ஆவின் வரங்கள் ஒரு சிலர் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, நல்லா பேய் விரட்டுவாங்க, நல்ல வியாதி குணமாகும், அதெல்லாம் ஆவின் வரங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு தான் மரியாதை, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஆவின் வரங்களுக்கு. ஆனால் ஆவின் கனிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அன்பாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கார், சமாதானமாக இருக்கார், நீடிய பொறுமையாக இருக்கார், தயவாக இருக்கார், நற்குணமாக இருக்கார், இதுக்கு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் வரத்துக்கு முக்கியத்துவம். ஆவின் வரம் பெற்றவன் நோட்டீஸில் கூட போடுவாங்க, இவருக்கு வரம் இருக்குது, இவங்களுக்கு வல்லம் இருக்குது. ஆவின் வரங்கள். ஆனால் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பைபிளில் வரத்தை காட்டிலும் ஆண்டவர் கனிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அல்ல சொல்லுங்க எல்லாரும். கனி இருந்தால் பார்ப்போம், கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடுவோம். இன்றைக்கி கனி இல்லாதனால நிறைய பேர் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. ஆவின் கனிகள் நமக்கு முக்கியமானது. அல்லேலூயா. அப்போ அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் அதில் வளரணும், ஆவின் கனி கொடுக்குற மகனாக மாறணும். முதல்ல உதடுற கனியை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்தோத்திரப்படி சொல்ல வந்தோம். இன்றைக்கி பாட்டு பாடி தேவனை துதித்து மயப்படுத்த வந்தோம். இன்றைக்கி எத்தனை பேர் பாடினீங்க? நிறைய பேர் பாடவே இல்லை. ஒரு காலத்தில் நம்ம ரசிக்கப்படாமல் இருக்கும்போது சினிமா பாட்டு பாடினோம், பாடலையா? ரசிக்கப்படாமல் நமக்கு உலக பிரகாரம் மகளாக இருக்கும்போது எத்தனை பேர் சினிமா பாட்டு பாடணும்? ரசிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் பாட்டு பாடுறோமா? அரசியல்வாதிகள் எத்தனை பேர் பாட்டு பாடுறாங்க? அவங்க தலைவரை வச்சு பாட்டு பாடுறாங்க. எத்தனையோ விதமான பாடல் இருக்குது, புராண பாடல் இருக்குது, அந்த பாடல் இந்த பாட்டுன்னு சொல்லி ஊருப்பட்ட பாடுறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக பாடுறவங்க எழும்பணும். ஆண்டவருக்காக பாடுற பாட்டு தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாரு. அல்ல சொல்லுங்களாரும். அதுக்கு ஆண்டவர் ராகத்துக்கு சரியாக ராகம் இல்லை, ஒன்று தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டார். என் பிள்ளை பாடுதா ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி முதல்ல அதை பாடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி சொல்லி, துதி பலி சொல்லி, அந்த உதடின் கனியை ஆண்டவருக்கு கூட தரணும். அள்ள முடியாத அளவுக்கு ஸ்தோத்திர பலி சொல்லணும். உங்கள் ஸ்தோத்திர பலி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவதூதன் வந்து இறங்கி நிற்பார். ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த ஏஞ்சல் வந்து நிற்பார். அந்த ஏஞ்சல் வந்து நிற்கும்போது உங்கள் ஸ்தோத்திரத்தை அவர் நிறைய எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுப்பார். என் மகன் கொடுத்த ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஏஞ்சல் தேவதூதன் இப்போ சும்மா போவார். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணல, துதிப்பாட்டு பாடலை. அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மயமப்படுத்தி செய்கிற காரியத்தை பரலோகம் அங்கீகரிக்கும். அதான் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மயமப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி சொல்கிறவன் என்னை. ஆமாம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லும்போது அவருக்கு மகிமை உண்டாகும், அவர் சந்தோஷப்படுவார். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை காட்டிலும் ஸ்தோத்திரத்தை அதிகமாக கனம் பண்ணுறார். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன். ஆண்டவர் சொன்னார், எரியோ கோட்டை சுற்றி ஸ்தோத்திர பலி சொல்லுகிறார்.
அந்த எரிகோ கோட்டையே தரைமட்டமாகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி சொல்லுகிறவனுக்கு முன்னால் பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. சங்கீதத்தை சொல்லுங்க, பர்வதங்கள் என்ன அப்படின்னா என்ன, பெரிய பிரச்சனையெல்லாம் மெழுகு போல உருகிறோம். நீ ஸ்தோத்திர பலி சொல்ல எரிய கோட்டை தரைமட்டமாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி சொல்ல ஜெயம் கிடைக்கும். ஸ்தோத்திரம் அப்படின்னா ஜெயம் உண்டாகுது. ஸ்தோத்திரம்னா ஜெயம் உண்டாகும். அப்போ ஸ்தோத்திர பலிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஸ்தோத்திரம் சொல்லவே மாட்டேங்கிறோம். வீண் வார்த்தை பேசுகிறோம், வீணான காரியங்களுக்கு நேரம் செலவு செய்கிறோம், மௌனமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மரித்தவர்களும் மௌனமாக இருக்கிறவர்களும் தேவனை. ஆமாம், நீங்கள் மௌனமாக இருந்தால் செத்து போனதுக்கு அடையாளம். அது அப்படி கொண்டு வராரு ஆண்டவர். மரித்தவர்களும் சொல்லுங்கள் மௌனமாக, மரித்தவர்களும் மௌனமாக இருக்கிறோம் ஒன்றாச்சு. அவன் இருந்து இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உயிரோடு இருந்து ஆண்டவர் சொன்னால், உயிரோடு இருந்து செத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு உயிரோட பேர் இருக்குது, அவனுக்கு பேர் தான் உயிர் உள்ளவன். ஆனால் உண்மையாகவே ஆவியில் செத்தவனாக இருக்கான். ஆனால் தான் அவன் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்கிறார். அவன் தான் அந்த பாடல், அவன் தான் அவனை துதிக்கலை. அல்லேலூயா. அதனால தான் மரித்தவர்களும் மௌனமாக இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள். எவ்வளோ கஷ்டம் இல்லை? இப்போ நடைபெணமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அதுலேருந்து விடுதலை ஆகணும். அப்போ தான் நம்மளை ஆண்டவர் ஆசைப்பார். உலகம் நம்ம குடும்பம் நேசிக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைக்கிறாரு. நல்ல கனி கொடுத்தீங்க, நல்ல ஸ்தோத்திரப்பலி அருமையாக கொடுத்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஸ்தோத்திரப்பலி சொல்லாதவனுக்கு ஆண்டவர் வேலி அடைக்கவே மாட்டார். நல்ல கனி கொடுக்குற மரத்தில் சுற்றி வேலி போட மாட்டாங்களா? நல்ல கனி, நிறைய கனி, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், ப்ளம்ஸு, நிறைய கனி உள்ள அந்த இடத்த சுற்றி வேலி போடுவாங்களா போட மாட்டாங்களா? அதில் சொல்லுங்களாரும் வேலி போடுவாங்க. ஆனால் ஒரு கனியும் கொடுக்காத ஒரு மரத்துக்கு போய் எவனா வேலி போடுவானா? ஒருத்தர் வேலி போட மாட்டாங்க. அல்லேலூயா. அது மாதிரி தான் உங்களுக்கு எனக்கும் பல வியாதி வருது, பல வேதனை வருது. காரணம் என்னென்னா, நமக்கு கனி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களாரும். அல்லேலூயா. அதே மாதிரி கற்பத்தின் கனி, ஒரு குழந்தை பாக்கியம், குழந்தைய பெற்று கத்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. கனி கொடுங்கிறாரு. அப்போ கற்பத்தின் கனியை ஆண்டு எதிர்பார்க்குறாரு. அப்போ அந்த கனி கொடுக்காதவங்கள டைவர்ஸ் பண்ண. அப்போ மலடியை ஏன் வச்சுட்டுருக்கிற? வீட்டில் சொல்லுவாங்க அப்பா அம்மா, ஏன்டா இவ்வளோ கட்டுறதுக்கு ஒரு கல்லை கட்டிக்கலாம்டா, இவ்வளோ ஏன் கட்டின நீ? அப்போது அது பயங்கரமான ஒரு சாபம், குழந்தை இல்லைங்கிறது. இப்போ நம்ம தான் ஆண்டுக்கூடிய பிள்ளை என்ன செய்கிறோம்? அது கத்தர் கொடுப்பாரு. கத்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கி சந்தோஷமாக வீட்டில் குடியிருக்க பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தில் வைக்கிறோம். அந்த கனி, அந்த கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வீணாக போச்சு. அல்லேலூயா. கற்பத்தின் கனி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு தேவன்கிட்ட வேணும்னா கத்தர் அந்த கற்பத்தின் கனி கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு தேவன் குழந்தையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த கற்பத்தின் கனி கொடுத்து எதுக்காக? அது ஆண்டவர் கூலிக்காரன் அனுப்புறது, அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அண்ணா என்ன சொல்கிறாரு? எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தா டாக்டர் ஆக்குவேன், வாத்தியார் ஆக்குவேன், இராணுவத்தில் சேர்ப்பேன் சொன்னா அண்ணா என்ன சொன்னா? நான் அதை உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. ஆண் குழந்தை, முதல் குழந்தை உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஆண் குழந்தைய கொடுத்தா நமக்கு ஊழியக்காரனா கொடுப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அப்படி கேட்கணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க. அப்போது பெண் குழந்தையானது சரி, ஆண் குழந்தையானது எல்லாம் கற்பத்தின் கனி தான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ கற்பத்தின் கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். குழந்தை பெறாதவங்களை வச்சு என்ன பிரயோஜனம்? ஏன் வச்சுட்டு இருக்கிற? நிலத்தை கெடுக்குது. வெட்டி கொண்டு என்ன செய், நெருப்பில் போடு. ஆண்டவர் சொல்கிறார், வேண்டாம் ஆண்டவரே. வேலைக்காரன் சொல்கிறான். நிறைய குடும்பத்தில் குழந்தை இல்லாத போடுற பாடு நெருப்பில் போட்ட புழு மாதிரி தான். அல்லேலூயா. மகன் பாட்டு பாடினாங்களே,
கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவனுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருந்து ஏசப்பா அழகான குழந்தைய கொடுத்தார். கைத்தட்டுங்க விஷயமா. நம்ம சபையில் எத்தனையோ பேருக்கு அப்படி செஞ்சுருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி தான் எல்லா காரியத்திலையும் கனி கொடுக்குற வாழ்க்கை, கனி உள்ள ஜீவியம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ கனி தேடி வரும் காலம் ஆயிடுச்சுப்பா, நான் நல்ல கனி கொடுக்குற மகனாக மாறணும், ஆவின் கனி கொடுக்குற மகனாக மாறணும், உதறுக கனியை கொடுக்குற மகனாக மாறணும். எனக்கு கனியை ஸ்தோத்திரப்படி எப்பயும் சொல்லணும் ஆண்டவரே. பாட்டு பாடும்போது வீட்டில் நான் தான் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடணும் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவன் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஐயா தினகரன் பாட்டை நாங்கள் டிவியில் போடும்போதெல்லாம் ஜனங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னும் 2 முறை போடுங்க பாஸ்டர், இன்னொரு முறை போடுங்க, இன்னொரு முறை பாடுங்க. அந்த பாட்டை கேட்டு 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 ஜனங்க அப்படியே ஆறுதல் அடைவாங்க. அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். ஐயாலாம் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி அந்த பாட்டை கேட்குறதுக்கு ஜனங்க குறையவே இல்லை. அல்லையிலூயா. அந்த பாட்டை கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்காங்க. அவருக்கு மகன் இருக்காங்க, மகன் இருக்கிறா, பேர இருக்கிறா, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க பாட்டு இல்லை. ஆனால் ஐயா தினகரன் பாட்டு அவர் இறந்து எவ்வளோ நாளாகிடுச்சு, ஆனால் அந்த பாட்டு கேட்டு இன்றைக்கி ஜனங்க ரசிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அநேகர் ஆறுதல் அடைகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அது உதறின் கனி, அது ஸ்தோத்திர பாட்டு. இன்றைக்கி உங்களையும் என்னையும் அதுக்காக வச்சுருக்கார். அவருக்கென்று கனி கொடுக்கணும், அவருக்காக கனி கொடுக்கணும். அப்புறம் ஆத்தும ஆதாயம் பண்ணுறது. ஆத்தும ஆதாயம் பண்ணுறது கனி கொடுக்குற மகன். ஒரு ஆத்மாவையும் ஆதாயம் பண்ணாமல் நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் ஊழியக்காரன் அப்படின்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், நான் ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டேன், ஆண்டருக்காக ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணலை. சரி, உனக்கு கற்பத்தின் கனி தான் இல்லை, ஆவின் கனி, இந்த கனி, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுற அந்த கனி, ஒரு ஆத்மாவே ஆதாயம் பண்ணுறது இல்லை. நான் பாட்டு கையை பேசிட்டு வரேன், கத்திர பிள்ளை நல்லா கவனிங்க. ஆண்டவர் வெறும் கையாக சன்னிதி வராதுங்கிறார். இந்த கையில் ஒரு ஆத்மா கொண்டு வரணும், இந்த கையில் ஒரு ஆத்மா கூட்டு வரணும். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு என்னத்துக்கு ஆண்டு 2 கை கொடுத்துக்கிறாரு, 2 கையில் 2 ஆத்மா கொண்டு வா. நீ இப்போ 10 லட்ச ரூபா இல்லை 10 கோடி ரூபா கையில் கொண்டு வர ஆண்டு சொல்லலை. உன் கையில் ஒரு ஆத்மாவை கூட்டு வா. இன்றைக்கெல்லாம் காலையில் ஒரு சில நம்ம ஆத்மாக்களை கொண்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எவ்வளோ பேர் இன்றைக்கி காலையில் ஆராதனையில் கூட்டு வந்தாங்க தெரியுமா? ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஓடி வந்து உனக்கு முத்தம் கொடுப்பார். எப்படி இளையகுமாரனை பார்த்தோன்னா அப்பா ஓடி வந்து முத்தம் கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு புது ஆத்மா கொண்டு வந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரே, உனக்கு முத்தம் கொடுப்பாரே, உனக்கு கனம் பண்ணுவாரே. அல்லேலூயா. இன்றைக்கி யாரெல்லாம் ஆத்மா கொண்டு வந்தீங்க? நான் பாஸ்டர், இன்றைக்கி நான் ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். கைதுக்கு காட்டுங்க. ஒரே ஒரு சகோதரி கைதுக்கு காட்டுறாங்க. ஒரு ஆத்மாவை, ஒரு புது மகனை, ஒரு மகளை நீ ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. அது பெரிய கனி. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இல்லை அப்படின்னா உன்னை வெட்டு தான் வேணும், வெட்டி அக்கனியில் போடுகிறார். அதில் வேறு மன்னிப்பு கேட்குறதா இல்லை, அதில் வேறு சாக்குப்போக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நல்ல கனி கொடுக்குற மகனாக மாறணும், நான் வீட்டுக்கு கனி கொடுக்கணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறியா, கம்பெனிக்கு நீ கனி கொடுக்கணும். உன்னால் 10 ஆர்டர் வரணும். இப்போ நானே ஒரு கம்பெனியில் அந்த காலத்தில் வேலை செஞ்சேன். அப்போ எங்கள் எப்படி பார்ப்பார், இவன் மூலமாக எத்தனை ஆர்டர் வந்திருக்குது, இது ஆர்டர் வந்திருக்குது இவன் மூலமாக, இல்லை எந்த ஆர்டரும் வரல இவனால், சே வேஸ்ட் ஆவேன், உனக்கு போய் வேலை கொடுக்குறது. ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக நீங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமாம். உன்னை ஒரு ஏதாவது ஒரு பொறுப்பான வேலை கொடுத்தா உன்னால் அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆர்டர் கிடைக்குதா? ஒரு ஆர்டர் மேலே உனக்கு கம்பெனியில் எதுக்கு வேலைக்கு வைக்கணும்? முதல் வீட்டுக்கு பார்த்து போப்பா நீ எங்கேயாச்சும் அப்படின்னு அந்த எம்டி உன்னை வெளியே அனுப்பி விட்ருவான். நீ அந்த கம்பெனிக்கு உன்னால் 2 ஆர்டர் கிடைக்கணும். அல்லேலூயா. 100 ஆர்டர் கிடைக்கணும், 10 ஆர்டர் கிடைக்கணும். அப்போ அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஒரு ஆர்டருமே இல்லைன்னா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, நீ டீப்ரமோட் ஆக வேண்டியதான். அல்லேலூயா. எத்தனை காரியம். அந்த கனிங்கிற டாபிக் எடுத்துக்கு நீங்கள் மனசில் வச்சு தியானித்து பாருங்கள். நீ கனி கொடுக்குறியா? நீ கனி கொடுக்குற மகனா?
கனி கொடுக்குற மகளா? அப்படி இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பல வருஷம் ஆண்டவருக்கு மகிமையாக இருப்பீங்க. அல்லேலூயா. தேவன் கீழேருந்து மேலே கொண்டு போயிடுவார், உன்னை ப்ரொமோட் பண்ணுவார். அந்த கனி கொடுக்குற மரத்தை சுற்றி எரு போட்டே இருப்பார், வேலையடிச்சிட்டே இருப்பார், தண்ணி ஊற்றிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதில் ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கவே மாட்டார். என் மகன், என் மகா, என் மகன் நீ படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் இந்த உலகத்தில் எது இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் உனக்கு கனி கொடுக்குற மகனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். பாலியங்க சபையில் 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேரை எப்படி அவர் ஆதாயம் பண்ணார்? கொரியாஸில் 10 லட்சம் பேர். அந்த 10 லட்சம் பேர் அவர் சாதாரண ஒரு டிபி வியாதி உள்ளவர். டிபி வியாதியிலேருந்து ஆண்டவர் குணமாக்குனார். அல்லையே சொல்லுங்க. ரத்தம் வாந்தி எடுப்பார், இருமிட்டே கிடப்பார். சொல்லுங்கள். ஹோட்டல் ரூமில் தங்கியிருப்பார், வெளியே பார்ப்பார். மற்றவன் சாப்பிட்டு கொண்டு போடுற மிச்சச்சோறு அதான் போய்ட்டு பாலியங்க சாப்பிடுவார். அது நாய் சாப்பிடும், நாயோட சண்டை போட்டு இவர் போய் பிடிங்கி சாப்பிடுவார். அந்த மாதிரி இருந்த ஒரு மகனை, ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளை போய் கைப்பெருதியை கொடுத்து அவர் ரட்சிப்புகளை வழிநடத்தி அவர் சுகமானார். அதுக்கு பிறகு அவரை ஆண்டவர் ஊழியக்காரனாக்குனார். அப்போ 10 லட்சம் மக்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறிட்டார். கைத்தட்டு குச்சாமா, நீ என்னடா ஆனால் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு ஊழியக்காரன் ஆகலை. அவருக்கு ரத்தம் வாந்தி எடுக்கும், ரூம் ஃபுல்லாக வாந்தி தான், ரூமு ஃபுல்லாக வாந்தி தான். அந்த குட்டி பிள்ளை வருவா, அந்த கைப்பற்றி எடுத்து பார்த்தா பாலியச்சோர் ரூம் பார்த்தா அப்படியே பிளட் வாமிட்டிங். அந்த பிள்ளை ஓடிடுவா. அதுக்கப்புறம் அவர் அந்த பிள்ளை பார்க்கவே இல்லை. இவர் ரசிக்கப்பட்டார், ஆண்டவர் ஊழியக்காரன் ஆகிட்டார். அந்த பிள்ளை தேடுறாரு, காணும். அப்போ ஆண்டவர் தான் அந்த பிள்ளை மாதிரி வந்திருக்கிறாரு. நல்லா சொல்லுங்கண்ணா. நல்லா கவனிக்கிற பிள்ளைய வாழ்க்கையில் இன்றைக்கி நானும் கனி கொடுக்குற மகளாக மாறணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருக்கு உதிரின் கனியை நம்ம சபையில் கொடுத்தோம். இதே மாதிரி பல கனி இருக்குது. அந்த மாதிரி கனிகளை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவோம். அதை வச்சா நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சீக்கிரம் சாக மாட்டீங்க, நீங்கள் நீண்ட நாள் உயிரோடு இருப்பீங்க. அதுதான் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன். எந்த ஊழியக்காரன்? ஆத்துமாதம் என்ற ஊழியக்காரன். அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அவனை சாக விட மாட்டார் ஆண்டவர். இன்னும் 10 வருஷம் அவர் இருக்கட்டும்ப்பா, அவனால் 10 ஆத்துமா ஆதாயம் பண்ணுவான், அப்படி சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் நானும் ஆண்டவருக்கு கனி கொடுக்குற மகனாக மாறணும். சரியா? எல்லாம் எலும்புக்கு நம்ம ஜெபிக்கலாம்.